ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி கத்திரிக்காயில் எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு, ஒயிட் ரைஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க. அதுக்கு வானிலையில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு சின்ன வெங்காயம் ஒரு 7-8 சேர்த்துக்கிட்டேன். ஒரு 5 பல் பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி கட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளியை, சின்ன தக்காளியாக இருந்தால் ஒன்று, பெருசாக இருந்தால் ஒரு பாதி போட்டால் கூட போதும். அது நல்லா எல்லாத்தையும் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூனு சீரகம், 1/2 டீஸ்பூனு மிளகு, அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூனு சோம்பு, எல்லாமே 1/2 டீஸ்பூன் தாங்க சேர்த்துருக்கேன். மசாலா கம்மியாக தான் இதுக்கு சேர்க்கணும் எல்லாமே. உப்பு ஒரு பாதி அளவு, ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக ஒரு 4-5 கல் உப்பு தான் போட்டு நல்லா அது நல்லா வெந்துடும். அதுக்காக தான் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு சிம்மிலேயே தான் வச்சுருக்குறேங்க. அப்போ தான் கருகாமல் இருக்கும். கலரும் நல்லா கொடுக்கும் குழம்பு. அதுக்காக தான். இப்போ தேங்காய் கொஞ்சமாக நமக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ, நான் ஒரு 1/2 கப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தான் இருக்கும் துருவின தேங்காய். அதை கூட சேர்த்து இது நல்லா ஆறுதணும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காயாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதை நடுவில் 2ஆக கீறி விட்டு அரைச்சி வச்சுருக்குறோம்ல மசாலா, அதை அதில் நல்லா உள்ள ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா அதை ஊற வைக்கலாங்க. இது ஊற வைக்கிறதுனால நல்லா நம்ம அந்த மசாலாலாம் கத்திரிக்காயில் இறங்கி குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் பாருங்கள். இது இந்த மாதிரி 4ஆக கீறி அதில் அந்த மசாலாவை கொஞ்சம் கொஞ்சம் ஃபுல்லாக இல்லை, ஒரு சின்ன ஸ்பூனில் எடுத்து அதில் நல்லா ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா கூட போதுங்க. அதை ஊற வச்சிடலாம். பாருங்கள், இதை எல்லாத்தையும் நான் ஊற வச்சிடுறேன். பிஞ்சு கத்திரிக்காயாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு கடாயில் ஆயில் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுட்டேங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும், இல்லை கடலை எண்ணெயும் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டாக. அது ஆயில் விட்டு இந்த கத்திரிக்காயை ஊற வச்ச கத்திரிக்காயை அதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி காய் நல்லா தூளெல்லாம் சுருங்கி இதுலேயே பாதி அளவு வெந்துடும். அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இன்னொரு கடாயில் பாருங்கள், ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு 10 கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வதங்கின அப்புறமா அந்த மசாலா அரைச்சது மீதி இருக்குது இல்லைங்க, அதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. அந்த எண்ணெய் கூட பாருங்கள் அப்படியே மேலே வருது. இப்போ நல்லா மசாலா வாசனை எல்லாம் பச்சை வாசனை போய் வதங்கிடுச்சின்னு அர்த்தம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ கொஞ்சோண்டு தான் உப்பு சேர்த்தோம். அதனால் இப்போ மீதி உப்பு கொஞ்சம் சேர்த்து புளி ஊற வச்சுருக்கிறேன் ஒரு நெல்லிக்காய் அளவு, அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நமக்கு கொஞ்சமாக தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவு தான் சேர்த்துருக்கேன். அதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அந்த இது மசாலா கொதிக்கணும். கொதித்த அப்புறமா ஊற வச்சு வதக்கி இருக்கிறோமல்ல அந்த கத்திரிக்காயை அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. சேர்த்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே தாங்க இருக்குது. ஒரு 2 தடவை எடுத்து அப்பப்போ கிளறி விடணும், அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ கொஞ்சமாக ஒரு 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 பிஞ்ச் அளவு வெல்லம் சேர்த்துக்கிட்டேங்க. இது டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான். பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கொத்தமல்லி தூவி பரிமாற ஆரம்பிச்சிடலாம்.
ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.